ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றிவிட்டதம்மா. தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்ற நாங்கள் இந்த உலக மக்களுக்கு அந்த அன்பை செலுத்தும் விதமாக நாங்கள் தூய்மையான ஆத்மாவாகவும் தூய்மையான கருவிகளாகவும் மாற வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களின் இன்றைய தியானமானது ஆழ்நிலை தியான நிலையில் எங்களை நாங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்வதுடன் தங்களையும் நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அம்மா. எங்களின் இந்த தியானத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு இந்த தியானத்தை தொடங்குவதற்கான அனுமதியை தந்தருளுங்கள்.
கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், எங்களின் ஆதி அன்னையான தங்களை வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களை தியானத்தில் நாங்கள்
எண்ணங்கள் அற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கும், நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இல்லாமல் இருப்பதற்குமான காரணங்கள் அனைத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சம நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும், தங்களை போன்ற பொறுமையும் சகிப்பு தன்மையையும் எங்களுள் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய இடா நாடுக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் விருப்பங்களானது தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறதம்மா. நாங்கள் தங்கள் அருளால் எங்களுள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கும் பொழுது எங்களால் தங்களை உணர இயலும் தாயே. தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களின் உண்மை நிலையை உணர்ந்து நாங்கள் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற தூய்மையற்ற கவனம், பயம், குற்ற உணர்ச்சி, மமகாரம் என அனைத்தும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும், எதிர்காலத்தின் சிந்தனைகளும், நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து எங்களிடமிருந்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களின் பிங்களா நாடியை தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் யார் என்பதை புரிய வைக்கும் பொழுது நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்போம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் தாங்கள் இட்ட பணியை செய்வதற்குரியவர்களாக இருப்பதற்கும், தங்களின் அருளால் எங்களுக்கு அதற்குரிய சக்தியை கிடைக்க பெறும் பொழுது எங்களின் மேன்மைகள் என்னவென்று நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரிவதோடு அதற்கான வலிமையை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் இறந்த காலத்தின் சிந்தனைகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் சமநிலையிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ள இந்த நிலையில் நாங்கள் எவ்வளவு மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாங்களே எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். என்றென்றும் எப்பொழுதும் நாங்கள் அதே நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரிவதோடு அதற்கான வலிமையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கணேசரின் சுரூபமான தங்களை பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. எங்கும் நிறைந்திருக்கும் இதிலும் இருப்பவரான தாங்கள் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிறைந்திருப்பதோடு அதன் உண்மை பொருளை எங்களுக்கு புரிய வைத்திடுங்கள் அம்மா. நாங்கள் மனப்பூர்வமாக உள் விருப்பத்தோடு வேண்டும் வரம் ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டுள்ள பக்தியும் அர்ப்பணிப்பும் நாங்களும் தங்களிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் அம்மா. எங்களுள் ஸ்ரீ கணேசருக்குரிய ஞானம், விவேகம், அன்பு, மன்னித்தல் குணம், தூய்மை இவை அனைத்தும் எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் பொழுது எங்களின் நிலையில் நாங்கள் வலிமையோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः. ஸ்ரீ கணேசா, எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வந்து ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஜெகத்தை ஆளும் ஜெகதம்பா, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா.
தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறதம்மா. தங்கள் அன்பினால் நாங்கள் யார் என்பதை எங்களுக்குள் உணர்த்தியதோடு நாங்கள் எங்களின் நிலையில் வலிமையாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிகிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுள் அன்பு, கருணை உள்ளம், இரக்கம் என அனைத்தும் நிரந்தரமாக எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரம், தாயே, தாங்களே ஸ்ரீ சிவன் பார்வதியாக எங்களுள் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களின் கைகளாலும் கால்களாலும் செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. எங்களின் காதுகளாலும் அல்லது கண்களாலும் அல்லது மனதாலும் எங்களால் செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லாவற்றிற்கும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அன்பின் சமுத்திரம். தங்களை நாங்கள் வணங்குவதோடு தங்களை போற்றி பாடும் நிலையையும் எங்களுள் எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நம்முடைய எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் சிவ தத்துவத்தை பற்றி கூறிய அன்னையின் சிறு அருளுரையை கேட்போம். We all can change and inform each other and improve and educate us. All this education can come to us if we really love ourselves and care for our evolution. We don't have to bother about it much if we really care. Gradually all these things will work out and the balance can be established. Those people who talk too much should not talk so much. What I feel that when you talk too much, when you stop, you just stop. In between, when it is necessary, you must talk. When it is not necessary, you should not talk. So that kind of personality gradually you can develop in Sahajya. That you will develop that wisdom, how far to go, how far not to go. Not to go is the quality of Shiva. He doesn't do anything. He's just sitting down there and watching the whole show. He doesn't do anything. But still, he is the one who has to watch. If he doesn't watch, then the whole show is over. If you understand that in not doing anything, how much he is doing? See the contrast. He is doing nothing as such, but he is making everybody dance to please him. In the same way, in one shot, you have both the natures as Sahajyogi
you can achieve that kind of a balanced personality. It is for your good, for your evolution, for your development. So today, all of you have a great chance of evolving individually within yourself this Shiva Tattva, which ultimately permeates into the whole. Kabira has said it in a beautiful couplet. I don't know if you people have understood. It is Mana Mamata ko thira kar launga. The compassion of my heart, I will vibrate. I will bring it out. The compassion of my heart, I will vibrate. I bring it out of Pancho Tattva Milaunga and put it into the five elements. See Kabiraj, you follow him, how great he is. People talk of Kabir Das. See, he says that take it out of the heart and put it into all the five elements. This is what is Sahajya. If you understand that, then you don't have to understand anything. You have got it in your heart, become the capitalist in your heart and become a communist outside. If you can achieve this balance properly, you have done it. And we can do it. We all of us put together, we will do it, we can achieve. And we can show to the world that everyone can achieve. All ordinary human beings, so-called, we can become extraordinary. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபம். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாங்களே மொத்த நம்பிக்கையின் சக்தியை வழங்குகிறீர்கள். தாங்களே பாகுபாடு அறியும் சக்தியை வழங்குகிறீர்கள். தாங்களே முடிவெடுக்கும் சக்தியை வழங்குகிறீர்கள். தாங்களே பற்றின்மையின் சக்தியை வழங்குகிறீர்கள். எண்ணங்களற்ற விழிப்புணர்வை விரிவுபடுத்துவதற்கான சக்தியையும் தாங்களே வழங்குகிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் சாட்சி பாவத்துடன் நிலைத்திருப்பதற்கும் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனத்தை நம்முடைய விஷுத்தி சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருந்து அன்னையின் இந்த சிறிய அருளுரையின் குறிப்பை பார்ப்போம். When the Kundalini is rising, she rises spontaneously and passes through these 6 centers. That time she also at Vishuddhi, she opens the Vishuddhi. And when she emerges through it, at that time, the tongue is little bit pulled in, just to keep the flow on. This action is called as khechari. So when people are very deeply in meditation, those who have achieved great heights in meditation, they find suddenly they get into khechari situation, or we call it mudra. In that state, as if some nectar starts flowing from your palate. If you move your tongue upward, like that, you'll feel the cool coming down your tongue. And try that. Now this, we don't have to do when you are in deep meditative state. It starts cooling down your tongue slowly as automatically you get into khechari state. As far as Sahajyogis are concerned today, there are very few who really feel that way. The reason is we do not meditate. We do not pay attention to our realization also. We talk about it quite a lot in the West, especially we discuss it more than to do something about it. We have to meditate every day, just like washing our hands or just like cleaning our teeth. We have to in the morning time meditate, and also in the evening we have to meditate. We have to meditate both the times. Otherwise we cannot rise, we cannot grow. Just to think that we are realized souls, we do not become. This cleansing has to be done every day, in and out. And this is why none of the experiences which are described are felt sometimes in Sahaja Yoga, and people ask, Mother, how is it we don't feel the khechari? Because your attention is not also there where it should have been. So one has to try to meditate in such a manner that this working of the Kundalini is facilitated. The chakras are cleansed out, and ultimately you are in a state of meditation. It's not a question of how to go into meditation. But it's the question how to be in meditation all the time. So as you know that Kundalini, when she reaches the Agya Chakra, and when she opens Agya Chakra, then you can be in thoughtless awareness. Then you don't think. Thinking just stops. You watch everything, just watch. But you do not get involved into what you are watching, but you just watch. And that watching itself gives you the growth within. Think of the tree which is, say, in a turmoil or during earthquake. It won't grow. When the earthquake stops, everything becomes quiet, everything is peaceful, then only the tree can grow. In the same way, our growth can only take place if we are peaceful within ourselves.
மந்திரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री राधाकृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்திற்கும் சற்று மேலே கொண்டு செல்லவும். ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது நான் எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் தியானத்தினுள் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தியானத்தில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். அமைதியான தியானத்தில் சில நிமிடம் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் அருளுரையை கேட்போம். So this principle of Sri Krishna is so important that at the state, as we call it the Vishuddhi Chakra, we become complete. In the sense that when the Sahasrara is opened out for you and you start feeling the vibrations, you are not yet fully complete. If you were just complete, then it would have been an end of your evolution. Because at that stage, if you had finished it, then there was no need to have Sahajya. But actually it means that once the Sahasrara is opened out, then you have to come down to your Vishuddhi Chakra. That means to your collective. If it is not working on your Vishuddhi Chakra, the enlightenment on Vishuddhi Chakra, you cannot feel the vibrations. As you saw yesterday, the artist started playing in a very new dimension. It's not that only they got awakening of the Kundalini. The awakening of the Kundalini was there, no doubt. But it had to come down to their Vishuddhi Chakra. If I could not have brought it back to their Vishuddhi Chakra, their hands would not have moved that fast. They would have never felt the sweetness, the madhurya of Sri Krishna, and they would not have manifested it. So all that is expressed through your fingers and hands achieves that new awareness of creating the madhurya, the sweetness. In your art, in your music, in your gestures, in every way your hands are very important. But Vishuddhi Chakra also plays part, as you know, on the 16 chakras or the subplexuses which look after our face, our ears, nose, eyes, neck. All these things are looked after by Vishuddhi Chakra. As a result, also, you can become great actors. You can have eyes which are innocent. You can have a skin which is shining. You can have ears which can hear the divine music. You can have a nose which shows your dignity. In the same way, your whole facial expression changes. If you are a very harsh person and a hot-tempered person, and you have harshness on your face, or else if you are like a beggar all the time, or you are crying all the time, weeping, your face looks so miserable, everything changes and comes into the center where you look beautiful, you look attractive in the divine way, and also you get a very sweet countenance. Also the teeth and the tongue are looked after by Vishuddhi Chakra. So your teeth which are in trouble get cured. You sometimes, as I told you, I've never been to a dentist all my life. So you can imagine that you don't have to go to the dentist anymore if you have your Vishuddhi Chakra all right. Then also your tongue improves. For example, some people are very sarcastic by temperament. They cannot say something sweetly. All the time they are sarcastic, saying sarcastic things. Some people have a habit of abusive language. Some people are extremely beggarish type, all the time talking in a very beggarish manner. There's no dignity, there's no sweetness, and there is no self-confidence for some people. Some people even stammer. Some people cannot stand on the stage and give a lecture. All these things drop out as soon as your Vishuddhi Chakra improves.
This is only outward. This is the outward manifestation of the Vishuddhi Chakra's improvement within yourself through the awakening of Sri Krishna on Vishuddhi Chakra. But what happens really is that inside you, you become a witness. You become a witness in the sense that all that is disturbing, all that is troubling you, all that is a problem, you just start watching it. You start witnessing it. You start seeing it, and you do not get disturbed. That seeing, that witnessing state has a tremendous power. Whatever you see without thinking, your problems get solved. Any problem you have, once you get this witness state, what we call tatastha, means you are standing on the shores and watching the waves to move. Then you know how to solve the problems. So your witness state has to be developed, and sometimes I have seen people have to go through little difficulties to develop that witness state. This is very important, that once the Kundalini starts supplying you from your Sahasrara downward, moving on your chakras and enriching your different chakras on the Vishuddhi Chakra, when it has to stay, it really tries to little bit take you through turmoils. And you start thinking that, see, now my life was so blissful, I had so many blessings, and now what has happened? But this is the time when you should become tatastha, means you should become a witness. If you become a witness, everything improves. For example, you are, say, a person who is working in some place. As soon as you become a witness, you see, your attention goes inside and you start watching things from inside out. As a result, you see exactly what's wrong where. And as you have got the power of witnessing, with that power you get over the problems that you have. Problems get solved very easily if you know how to witness the whole situation than to get involved into it. And this is the best state which we call as Sakshi Swarupatva, which you achieve when the Kundalini comes up and the connection is established and the divine ray starts following through that and enriches your Vishuddhi Chakra. Now the name of Sri Krishna has come from the word Krishi, meaning the plowing of the soil for planting the crops. Now he is the one who has done the plowing for us, in the sense that he has created us in such a manner that when the sprouting has to be done, you are already ready for it. But as it is, we human beings spoil our Vishuddhi Chakra by many wrong things, as you have seen that we smoke or we take drugs or we take tobaccos and all that. So our Vishuddhi Chakra goes out. On top of that, if you are a person who doesn't talk at all, or who talks too much, or who shouts and screams and who shows temper, raises his voices, also spoils his Vishuddhi Chakra. So the first thing is that in your using the Vishuddhi Chakra, you have to remember it is to be used for sweetness, for madhurya. If you want to say something to someone, try to say something that is sweet and nice. Practice it. In certain places I have seen that people are used to a kind of a talk. And sometimes they cannot talk in the fashion that is sweet. For them it is adharma, as if to talk sweetly to someone. They only believe that you must really talk in a manner that will hurt others. So hurting anybody is not in the dharma of Sri Krishna.
அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Try to understand that you have worked very hard so far, and you wanted to do much more than you have been able to do. That was your desire, and it will work out. Definitely it will work out. If your desire is strong, things will work out. தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் எங்களை நாங்கள் உணர்வதற்கும் தங்களின் தரிசனத்தை நாங்கள் கண்டு கொள்வதற்கும் வாய்ப்பு அளித்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் இன்றைய தியானத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.